மௌரிய டைனஸ்டி பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மௌரிய டைனஸ்டி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்களை பற்றி பார்த்துடலாம். 6th century BCEல நிறைய டெரிட்டோரியல் ஸ்டேட்ஸ் வந்து எமர்ஜ் ஆனது. அதாவது நிறைய பிரதேசங்கள் எமர்ஜ் ஆனிச்சு. அதனால நிறைய சொசைட்டியில் நிறைய சோஷியோ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்பட்டுச்சு. அதாவது பொருளாதார ரீதியாக, சமூகம் மற்றும் அரசியல் ரீதியாக நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. நார்த் இந்தியாவில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. அந்த டைம் தான் புத்திசம், ஜெயினிசம் அது மாதிரி ரிலீஜியன்லாம் வர ஆரம்பிச்சுது. அதனால மக்களுக்கு நடுவில் நிறைய இன்டெலெக்சுவல் அவேக்கனிங் இந்த டயத்தில் ஏற்பட்டுச்சு. அந்த டயத்தில் அயனோட யூசேஜ் அதிகமாக இருந்தது. அதாவது செமி நோமேடிக்லேருந்து ஆக்ரேரியன் சொசைட்டியாக மக்கள் மாறிட்டு வந்தாங்க. அதாவது நாடோடிகளாக இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ சீசனலி கல்டிவேட் பண்ணிட்டு இருந்தவங்க ஆக்ரேரியன் சொசைட்டியாக மாறிட்டு இருந்தாங்க. அதனால அர்பனைசேஷன் ஏற்பட்டுச்சு. அதனால நிறைய டெரிட்டோரியல் ஸ்டேட்ஸ் ஃபார்ம் ஆனிச்சு. அந்த டெரிட்டோரியல் ஸ்டேட்ஸ் அதாவது நிறைய பிரதேசங்களாக உருவானது தான் 16 மகாஜனபதாஸ். அதுலேயே ரொம்ப முக்கியமானது மகதா. இப்போ கரண்ட்டில் பீகாரில் இருக்க ஒரு இடம். மகதா இப்போ கரண்ட்டில் பீகாரில் இருக்குது. அந்த மகாஜனபதாஸ் என்னென்ன அப்படின்னா காசி, கோசலா, அங்கா, மகதா, வஜ்ஜி, மல்லா, செடி, வத்சா, குரு, பாஞ்சாலா, மத்சயா, சுரசேனா, அசகா, அவந்தி, காந்தாரா, காம்போஜா. இந்த 16 மகாஜனபதாஸில் மகதா, அவந்தி, கோசலா, வத்சா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் மகதா. இப்போ பீகாரில் இருக்குது. ஏன்னா மகதா வந்து ரொம்ப ஃபர்டைலான லேண்டு, ரொம்ப வளமான ஒரு இடம். அங்கே நிறைய திக் ஃபாரஸ்ட் இருந்தது, நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லாம் அதிகமாக இருந்தது. அதனால மகதாவுக்கு எப்போவுமே இம்பார்ட்டன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. அதனால மகதா நிறைய எம்பையர்ஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. மௌரியன் டைனஸ்டிக்கு முன்னாடி மகதாவை யாரெல்லாம் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டைனஸ்டிஸ் ஆஃப் ஏன்ஷியன் மகதா யாருன்னா ஹரியங்கா டைனஸ்டி, சிஷுநாகா டைனஸ்டி, நந்தா டைனஸ்டி. நந்தா டைனஸ்டி இதுக்கப்பதான் அலெக்சாண்டரோட இன்வேஷன் இந்தியாவுக்குள்ள வந்தது. தனநந்தா ரூல் பண்ணிட்டு இருக்கப்பதான் அலெக்சாண்டர் இந்தியாவுக்குள்ள வந்தாரு. அலெக்சாண்டரோட மோட்டிவ் என்னன்னா விஷன் என்னன்னா டு கான்குயர் த வேர்ல்டே கான்குயர் பண்ணணும் அப்படிங்கிறது அலெக்சாண்டரோட விஷன். அவர் வந்து இந்தியாவுக்குள்ள வர்றப்போ நேச்சுரல் பேரியரா, அதாவது இயற்கையே தந்த வேலி மாதிரி ஹிமாலயாஸ் இருந்தது. அவர் கைபர் கணவாய் வழியா தான் இந்தியாவுக்குள்ள 326 BCல நுழைஞ்சாரு. அவர் வந்து டாக்ஸிலா ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணார். டாக்ஸிலானா இப்போ கரண்டாக இருக்க ஆப்கானிஸ்தானில் இருக்க இடம். அதோட ரூலர் அம்பி வந்து அவர்கிட்ட சரணடைஞ்சிட்டு அவர் கூட அலையன்ஸ் வச்சுக்கிட்டாரு. பட் போரஸ் அப்படிங்கிற கிங் மட்டும் அவர் கூட போர் பண்ணாரு. அவர் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்த இடம் த ரீஜன் பிட்வீன் ஜெலம் அண்ட் செனாப். அவர் வந்து அவருக்கும் அலெக்சாண்டருக்கும் நடந்த போருக்கு பேர் தான் பேட்டில் ஆஃப் ஹைடாஸ்பஸ். அந்த போரில் அவர் பயங்கரமாக கடைசி வரைக்கும் கிவ் அப் பண்ணாமல் போர் பண்ணதுனால அலெக்சாண்டரே அதில் இம்ப்ரெஸ் ஆகி அவர் டிஃபீட் பண்ணாலும் அவர்கிட்ட திருப்பி ராஜ்யத்தை கொடுத்துட்டு போயிடுவார். அவர் பீச் ரிவர் வரைக்கும் வந்தார். ஆனால் அவரோட ஆர்மியே அவருக்கு எகெயின்ஸ்டாக ரிவோல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டினியூஸாக போர் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு கண்டினியூஸாக பல வருஷங்களாக அலெக்சாண்டர் போர் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால அவரோட ஆர்மி மெம்பர்ஸே அவருக்கு எகெயின்ஸ்டாக ரிவோல்ட் பண்ணதுனால அது திரும்பி போக வேண்டியதாயிடுச்சு. அவர் திருப்பி மேசிடோனியாவுக்கே போயிடலாம் அப்படின்றப்போ 32 இயர்ஸில் அவர் வந்து நிறைய இன்ஜுரி காரணமால போயிட்டு இருக்க வழியிலேயே பாபிலோனில் ஈராக்ல அவர் இறந்து போயிடுறாரு. சோர்சஸ் இதுக்கப்புறம் நம்ம மௌரியா ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்கலாம். சோர்சஸ் ஃபார் மௌரியா ஹிஸ்ட்ரி. ஆக்சுவலி நம்ம ஹிஸ்ட்ரியை எப்படிலாம் தெரிஞ்சுக்க முடியும்னா புக்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அதாவது கல்வெட்டுகள் மூலியமா தெரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா யாராவது ஃபாரின் இன்வேடர்ஸ் நம்ம நாட்டுக்கு வந்திருப்பாங்க அவங்க மூலியமா தெரிஞ்சுக்கலாம். இப்போ மௌரியன் ஹிஸ்ட்ரிக்கு எதெல்லாம் சோர்ஸ்னு பார்த்தா கௌட்டல்யாஸ் அர்த்தஸ், இதுதான் இண்டோ கேஞ்சட்டிக் பிளேன். இந்த பிளேன்ல தான் இந்த 16 மகாஜனபதாஸ் இருந்துச்சு. கௌட்டல்யாஸ் அர்த்தசாஸ்திரா அதாவது சாணக்கியா எழுதின அர்த்தசாஸ்திரம் அது வந்து ரொம்ப முக்கியமான சோர்ஸ். அதுக்கப்புறம் மெகஸ்தனீஸ் இண்டிகா. மெகஸ்தனீஸ் யாருன்னா அலெக்சாண்டரை சக்சீட் பண்ண செலியூக்கஸ் நிகேட்டர். அலெக்சாண்டரோட கமாண்டரான செலியூக்கஸ் நிகேட்டர் அவர் வந்து அலெக்சாண்டரை சக்சீட் பண்ணிட்டு வந்தவர். அலெக்சாண்டருக்கு அப்புறம் வந்தவர். அலெக்சாண்டர் கான்கியர் பண்ண ஈஸ்டர்ன் பார்ட் முழுக்க அவர் தான் திருப்பி அவர் இறந்ததுக்கு அப்புறம் சக்சீட் பண்ணாரு.
அவர் அனுப்பிச்ச ஆள் தான் மெகஸ்தனிஸ். அவர் தான் சந்திரகுப்த மௌரியோட கோர்ட்டுக்கு மெகஸ்தனிஸை அனுப்பியிருப்பாரு. அவர் 14 இயர்ஸ் இந்தியாவில் இருந்து எல்லாத்தையும் பார்த்து எழுதின புக் தான் இண்டிகா. அது முக்கியமான சோர்ஸாக இருந்தது மௌரியன் ஹிஸ்ட்ரிக்கு. அதுக்கப்புறம் விஷாக தத்தாஸ் முத்ரா ராட்சசா அந்த புக்கு, அதுக்கப்புறம் புராணாஸ், அதுக்கப்புறம் வந்து புத்திஸ்ட் லிட்ரேச்சர். ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ், தொழில் துறையிலேருந்து இருந்த சில சோர்சஸ் பற்றி பார்க்கலாம். தேர் ஆர் சம் ராக் எடிக்ஸ், பில்லர் எடிக்ஸ் அண்ட் கேவ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். நிறைய கல்வெட்டுகள், அதுக்கப்புறம் குகையில் இருக்க சில கல்வெட்டுகள் அது மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ். அதுக்கப்புறம் இந்த நேம் அசோகா அப்படிங்கிறது மைனர் ராக் எடிக் 1ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த அசோகன் எடிக்ஸ் வேர் இன் பிராமி ஸ்கிரிப்ட். It was James Prinsep who deciphered first the Ashokan edicts in 1837 AD. 1837ல ஜேம்ஸ் பிரின்சப் அப்படிங்கிறவர் தான் அசோகன் எடிக்ஸை டெசிஃபர் பண்ணார். அதாவது டீகோட் பண்ணி அது தெளிவாக என்னங்கிறத விளக்கி சொன்னார். அசோகா வாஸ் ஃபர்ஸ்ட் கிங் டு மெயின்டைன் டைரக்ட் கான்டாக்ட் வித் பீப்புள் த்ரூ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். இன்ஸ்கிரிப்ஷன் மூலயமா மக்களோட டைரக்ட் கான்டாக்டில் இருந்த மொதல் கிங் வந்து அசோகா தான். கலிங்கா வார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வார். கலிங்காங்கிறது கரண்ட்ல ஒடிசால இருக்க ஒரு இடம். 261 பிசியில் கலிங்கால அசோகா நடத்தின போர், அதுலேருந்து தான் அவர் புத்திசம்க்கு மாறுவார், கன்வெர்ட் ஆவார். அதை பற்றி எந்த ராக் எடிக்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா 13th மேஜர் ராக் எடிக்ட். அதே மாதிரி ஜுனாகர் ஆர் கிர்னர் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ருத்ரதாமன் ரெக்கார்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எ வாட்டர் ரிசர்வாயர் நோன் அஸ் சுதர்ஷனா லேக். சுதர்ஷனா லேக்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பற்றி சொல்லியிருக்க இன்ஸ்கிரிப்ஷன் தான் ஜுனாகர் ஆர் கிர்னர் இன்ஸ்கிரிப்ஷன். சுதர்ஷனா லேக்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது சந்திரகுப்த மௌரியா, ஃபினிஷ் பண்ணது அசோகா. அதை பற்றி எந்த இதில் இருக்கும்னா ஜுனாகர் ஆர் கிர்னர் இன்ஸ்கிரிப்ஷனில் அதை பற்றி இருக்கும். மௌரியன் எம்பையர், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எம்பையர். இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எம்பையர். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்தது. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். கேபிட்டல் பாடலிபுத்ரா. கரண்ட் பாட்னா. மொனார்கி, கவர்மெண்ட் வந்து மொனார்கி முடியாச்சு. ஹிஸ்டாரிக் ஏரா வந்து 322 பிசி டு 187 பிசி. இம்பார்ட்டன்ட் கிங்ஸ் யாருன்னா சந்திரகுப்தா, பிந்துசாரா, அசோகா. சந்திரகுப்த மௌரியா 321 டு 298 பிசி. இவருக்கு முன்னாடி இருந்த டைனஸ்டி நந்த டைனஸ்டி. நந்தா டைனஸ்டியை ஓவர்த்ரூ பண்ணிட்டு தான் இவர் வந்தார். சாணக்கியா அப்படிங்கிறவர் தான் இவரை ட்ரெயின் பண்ணி நந்தா டைனஸ்டியை வீழ்த்திட்டு வர்றதுக்கு இவர் தான் சந்திரகுப்த மௌரியாவை ட்ரெயின் பண்ணார். லாஸ்ட் நந்தா டைனஸ்டியோட ரூலர் யாருன்னா தனநந்தா தோற்கடிச்சிட்டு தான் சந்திரகுப்த மௌரியா வந்தார். He has been called Sandracotus by Greek scholars. Greek scholars வந்து இவருக்கு ஒரு பேர் கொடுத்திருந்தாங்க, Sandracotus அப்படின்னு. சந்திரகுப்த மௌரியா டிஃபீட்டட் செல்யூக்கஸ் நிகேட்டர், த ஜெனரல் ஆஃப் அலெக்சாண்டர். அலெக்சாண்டரை சக்சீட் பண்ண அலெக்சாண்டரோட ஜெனரல் செல்யூக்கஸ் நிகேட்டரை சந்திரகுப்த மௌரியா டிஃபீட் பண்ணியிருப்பார். அதாவது அலெக்சாண்டர் இறந்ததுக்கு அப்புறம் அலெக்சாண்டர் கான்கேர் பண்ண ஈஸ்டர்ன் பார்ட் ஃபுல்லாக வந்து செல்யூக்கஸ் நிகேட்டர் அவர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவார். பட் அவர் வந்து சந்திரகுப்த மௌரியாவோட டைனஸ்டிக்கு வர்றப்போ அவரை இவர் தோக்கடிச்சிடுவார். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் ஒரு அலையன்ஸ் ஏற்பட்டுரும். Mudrakshasa was written by Vishakadatta and describes about mechanization of Chanakya against Chandragupta's enemy. சந்திரகுப்தாவோட எனிமிக்கு அகெயின்ஸ்டா சாணக்கியா எப்படி ட்ரெயின் பண்ணாரு சந்திரகுப்தாவை அப்படிங்கிறத பற்றி தான் அந்த முத்ராட்சசாங்கிற புக்கில் எழுதியிருக்கும். அவர் கடைசியாக சந்திரகுப்த மௌரியா ஜெயினிசம் அடாப்ட் பண்ணிட்டு பத்ரபாகு அப்படிங்கிறவரோட ஸ்ரவண வெள்ளகுலாவுக்கு போயிடுவார். அது கர்நாடகாவில் இருக்க ஒரு இடம். கடைசியில் சந்திரகுப்த மௌரியா ஒரு ஜெயின் மாங்கா ஆயிடுவார். பிந்துசாரா, சந்திரகுப்தாவோட பையன் பிந்துசாரா 298 to 273 பிசி. He was called Amitragata, the killer of enemies by Greek writers. Killer of enemies, எதிரிகளை கொல்பவன் அப்படின்னு சொல்லுவாங்க. Greek ambassador Dimachus visited his court, set to conquer the land between the two seas, the Arabian Sea and the Bay of Bengal. அரேபியன் சீக்கும் பே ஆஃப் பெங்காலுக்கும் நடுவில் இருக்க அந்த லேண்டை இவர் கான்கேர் பண்ணாரு அப்படின்னு கிரீக் அம்பாசடர் டைமாக்கஸ் வந்து சொல்லியிருக்காரு. பிந்துசாரா அவரோட மூத்த பையனான சுமானா சுஷிமா தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாரு as his viceroy at Taxila, அண்ட் அசோகாவும் உஜ்ஜைனுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலாக பிந்துசாரா வந்து அவரோட எல்டஸ்ட் சன் சுஷிமா தான் வந்து அவரை சக்சீட் பண்ணணும்னு ஆசைப்படுவார். பட் ஆஃப்டர் த டெத் ஆஃப் பிந்துசாரா
ஒரு வார் ஆஃப் சக்சஷன். அடுத்து யார் வர்றதுங்கிறதுக்கு இப்போ ஒரு பெரிய கலவரமே வந்து 4 வருஷம் நடந்துரும். அது கடைசியில அசோகா அவரோட 6 பிரதர்ஸையும் கொன்னுட்டு 272 பிசில கிங் ஆயிடுவாரு. அசோகா மௌரிய டைனஸ்டியோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிங் அசோகா பத்தி இந்த பார்க்கலாம். 272 to 232 BC. For the first 8 years, Ashoka ruled like a cruel king. ஃபர்ஸ்ட் அசோகா ரொம்ப க்ரூயல் கிங்கானா இருந்தாரு. நிறைய ப்ரூட்டலான பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கறது, நிறைய பேருக்கு ரொம்ப ரூடா நடந்துக்கிறது, மினிஸ்டர்ஸ் கிட்ட அப்படிதான் இருந்தாரு. நிறைய வார்னு ஃபுல்லா கான்கேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவரோட எய்மா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் அசோகா ஹோல் ஆஃப் இந்தியாவே கான்கேர் பண்ணிட்டாரு. சவுத் இந்தியாவில் கொஞ்சம் போர்ஷன்ஸ், இப்போ இருக்க தமிழ்நாடு அப்புறம் கொஞ்சம் போர்ஷன்ஸ் தான் அவர் கவர் பண்ணல. He was moved by the massacre in the Kalinga war, in which he killed many people. கலிங்கா வார், இப்போ ஒடிசால இருக்க கலிங்கால ஒரு வார் நடந்தது. அதுல நிறைய கொடூரமா நிறைய பேர் இறந்ததை பார்த்து அவர் மனசு மாறிடுவாரு. அதுல இருந்து அவர் இது வந்து 261 கலிங்கா வார் 261 பிசியில் இருக்கும். அதை பற்றி எந்த இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா 13th மேஜர் ராக் எடிக்ட்ல அதுதான் அசோகாவை புத்திசம்க்கு கன்வெர்ட் பண்ணுச்சு. He was called தேவனம பிரியா, dear to gods in some of his inscriptions. அவரை தேவனம பிரியா அப்படின்னு சொல்லுவாங்க, காடுக்கு ரொம்ப பிரியமானவர் அப்படின்னு. சாஞ்சி ஸ்தூபா வாஸ் பில்ட் பை அசோகா. சாஞ்சி ஸ்தூபாவை பில்ட் பண்ணது போபால்ல மத்திய பிரதேஷ்ல இருக்க சாஞ்சி ஸ்தூபாவை கட்டினது அசோகர் தான். அதுதான் நம்மளோட 200 ரூபி நோட்ல இருக்க மோட்டிவ். அதுக்கப்புறம் அசோகா வந்து அவரோட அவருக்கு 4 சன்ஸ் அப்புறம் 2 டாட்டர்ஸ். அவங்க 2 பேர், அவர் வந்து சங்கமித்ரா அண்ட் மகேந்திராவை ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பியிருக்காரு. புத்திஸ்டா அவங்க வந்து ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பியிருப்பாரு. புத்திசம் வந்து எங்கே பார்த்தாலும் பரவுறதுக்கு அசோகர் ரொம்ப முக்கியமான காரணம். வேறு நிறைய தர்ம யாத்திரைகள்லாம் போய் நாடு முழுக்க போய் இந்த புத்திசமோட தம்மா அப்படிங்கிற பாலிசியை வந்து பரப்புறதுக்கு நாடு முழுக்க போயிருக்காரு. தம்மா அப்படிங்கிறத பற்றி அசோகன் ராக் எடிக்ட் செகண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன், சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். தி கிங் வாஸ் த சுப்ரீம் சாவரின் அத்தாரிட்டி. மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் கிங்க்கு தான் எல்லா சுப்ரீம் அத்தாரிட்டியும் இருக்கு. ரெவன்யூ சிஸ்டம் வந்து த லேண்ட் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ ஃபார் த ஸ்டேட். நிலம் தான் முக்கியமான சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ ஃபார் த ஸ்டேட். அங்கே வந்து அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அட் லும்பினி நேபாளில் இருக்க லும்பினியில் இருக்க அசோகரோட கல்வெட்டுகளில் அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பல்லி அண்ட் பாகா ஆஸ் டாக்ஸஸ் கலெக்டட் ஃப்ரம் பீப்புள். மக்கள்கிட்டேருந்து வாங்கின வரி, அதுக்கு பேர் வந்து பல்லி அண்ட் பாகா. அதை பற்றி அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன் அட் லும்பினியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜுடிஷியல் சிஸ்டமும் கிங் வாஸ் த ஹெட் ஆஃப் த ஜுடிஷியரி. He was the highest court of appeal. Currency, money was not only used for trade. Even the government paid its officers in cash. Money வந்து ட்ரேடுக்காக மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு பே பண்ணுறதுக்கும் வந்து மணி யூஸ் பண்ணாங்க. பஞ்ச் மார்க்டு சில்வர் காயின்ஸ், குறியிடப்பட்ட நாணயங்கள், அதுக்கு பேர் பனாஸ்ன்னு சொல்லுவாங்க. which carries the symbols of the peacock, hill, அது ஹில் இல்லை பீகாக் அந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி பஞ்ச் மார்க்டு காயின்ஸ், சில்வர் காயின்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. அப்புறம் கிரசன்ட் காப்பர் காயின்ஸ், அதாவது பிறை வடிவில் இருக்க காப்பர் காயின்ஸ், அதுக்கு பேர் மஷாகாஸ், அதெல்லாம் அந்த கரன்சியில் இருந்துச்சு. மௌரியன் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். இண்டிஜினஸ் ஆர்ட், ஸ்டாச்சூஸ் ஆஃப் எக்ஷாஸ் அண்ட் எக்ஷீஸ். எக்ஷாஸ் அண்ட் எக்ஷீஸ் இவங்க தான் எக்ஷாஸ் அண்ட் எக்ஷீஸ். எக்ஷாஸ் were deities connected with water, fertility, trees, forest and the wilderness. இந்த மாதிரி இயற்கையோட கனெக்ட் ஆன நீர், மரங்கள், காடு, அந்த மாதிரி விஷயங்களோட கனெக்ட் ஆன காட் தான் வந்து டைட்டி தான் வந்து எக்ஷாஸ். அவங்களோட ஃபீமேல் கவுண்டர் பார்ட் தான் வந்து எக்ஷீஸ். அந்த ஸ்டாச்சூஸ் மோஸ்ட்லி இருந்துச்சு. ராயல் ஆர்ட், பேலசஸ் அண்ட் பப்ளிக் பில்டிங்ஸ், மோனோலித்திக் பில்லர்ஸ், ஒற்றை கல்லால் உருவான பில்லர்ஸ், அதுதான் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் சார்நாத் பில்லர். அப்புறம் ராக்கெட் ஆர்கிடெக்சர், பாறையை குடைந்து பண்றது, அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பராபர் அண்ட் நாகார்ஜுனா கேவ்ஸ். அப்புறம் ஸ்டூபாஸ்க்கு தான் சாஞ்சி ஸ்டூபா எக்ஸாம்பிள். ஸ்டூபாங்கிறது ஒரு டோம் ஷேப்டு ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும். சாஞ்சி ஸ்டூபா இந்த இருக்கு, இப்படி இருக்கும்.
சொசைட்டி அண்ட் கல்ச்சர். சொசைட்டி அண்ட் கல்ச்சர், மௌரியன் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் எப்படி இருந்துச்சு? Megasthenes tells us of 7 castes of Mauryan society, that is philosophers, farmers, soldiers, herdsmen, artisans, magistrates and counselors. இந்த மாதிரி 7 caste இருந்துச்சு மௌரியன் சொசைட்டில அப்படின்னு மெகஸ்தனிஸ் சொல்லியிருக்காரு. மெகஸ்தனிஸ் stated that slavery did not exist in India. இந்தியாவில் அடிமைகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த டொமஸ்டிக் லைஃப்ல ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் இருந்திருக்கு. விடோஸ்க்கு நல்ல ஹானரபிளான பிளேஸ் அங்கே இருந்திருக்கு. நல்ல மரியாதைக்குரிய ஸ்தானத்துல விடோஸ் இருந்திருக்காங்க, விதவைகள் இருந்திருக்காங்க அப்படின்னு மெகஸ்தனிஸோட இண்டிகாலேருந்து எடுத்திருக்காங்க. டிக்ளைன் ஆஃப் மௌரியன் எம்பையர். மௌரியன் எம்பையர் எப்படி வீழ்ச்சி அடைந்தது அப்படின்னு பார்த்தா, அசோகரோட சக்சஸர்ஸ் எல்லாருமே ரொம்ப வீக்காக இருந்தாங்க. நிறைய ரிவோல்ட் அடுத்தது வர ஆரம்பிச்சது. இன்வேஷன் பை பாக்ட்ரியன் கிரீக்ஸ். பாக்ட்ரியன் கிரீக்ஸ்னா ஆப்கானிஸ்தான நார்த்தன் பார்ட்ல இருந்தாங்க. அவங்க இன்வேஷன் நடக்க ஆரம்பிச்சது பிரிகதர்த்தாவுக்கு அப்புறம். லாஸ்ட் மௌரியன் ரூலர் பிரிகதர்த்தா வாஸ் கில்ட் பை ஹிஸ் கமாண்டர் புஷ்யமித்ர சுங்கா. பிரிகத்ரத்தாங்கிறவர் தான் லாஸ்ட் மௌரியன் ரூலர். அவரை யார் கொன்னானா புஷ்யமித்ர சுங்கா அவரோட ஓன் கமாண்டராலே கொல்லப்பட்டாரு. அவர் கொன்னதுக்கு அப்புறம் புஷ்யமித்ர சுங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணதுதான் சுங்கா டைனஸ்டி. தேங்க்யூ. கொஷின்ஸ், இந்த மௌரியன் டைனஸ்டிலேருந்து சில கொஷின்ஸ் பார்க்கலாம். ஹூ வாஸ் த லாஸ்ட் எம்பரர் ஆஃப் த மௌரியன் பீரியட்? மௌரியன் பீரியடோட லாஸ்ட் எம்பரர் யாரு? பிரிகதத்தா. Who was killed by his own commander Pushyamitra Sunga. Which mentioned division of Mauryan society into 7 classes. எந்த விஷயம் எதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா மெகஸ்தனிஸோட இண்டிகா. In his inscription, Ashoka calls himself Devanama Priya, Priyadarshini King. Thank you.